வணக்கம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஜிஎஸ்டி மைக்ரேஷன் எப்படி பண்றதுன்றத பத்தி பார்த்தோம். இந்த கிளாஸ்ல ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங் எப்படி பண்றதுன்றத பத்தி பார்க்கலாம். இது கொஞ்சம் முக்கியமான கிளாஸ், ஸோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங் பண்றதுக்கு கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னன்னா சேல்ஸ் பில், பர்ச்சேஸ் பில், டெபிட் நோட், கிரெடிட் நோட். இதை வச்சு நம்ம ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங் எப்படி பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். How to submit GSTR1. Reach GST software யூஸ் பண்ணி GSTR1 எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். GSTR1 ஃபைல் பண்ணுறதுக்கு 4 ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். என்டர் அல்லது இம்போர்ட் சேல்ஸ் டிரான்சாக்ஷன், அப்லோட் சேல்ஸ் டிரான்சாக்ஷன் டு GST சர்வர், ரெக்கன்சைல் த சேல்ஸ் டிரான்சாக்ஷன், ஃபைலிங் GSTR1, என்டர் சேல்ஸ் டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன் டேப்ல இருக்கிற சேல்ஸ் பட்டனை செலக்ட் பண்ணுங்க. ஆட் இன்வாய்ஸ் பட்டனை செலக்ட் பண்ணி சேல்ஸ் பில்லை ஆட் பண்ணுங்க. கஸ்டமர் நேமை என்ட்ரி பண்ணிட்டு சப்ளை டைப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. அதர் ஸ்டேட் சேல்ஸுக்கு ஸ்டேட் கோடை பாயிண்ட் ஆஃப் சப்ளைல என்ட்ரி பண்ணிக்கோங்க. சேல்ஸ் டைப்பை செலக்ட் பண்ணிக்கணும். இன்வாய்ஸ் டேட், ப்ராடக்ட் நேமை சூஸ் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டி, ப்ரைஸ் அண்ட் டேக்ஸ் கோடை சூஸ் பண்ணணும். ஃபைனலாக சேவ் பண்ணுங்க. அல்லது சேல்ஸ் பில்லை எக்ஸல்ல இருந்து மொத்தமா இம்போர்ட்டும் பண்ணலாம். இம்போர்ட் சேல்ஸ் டிரான்சாக்ஷன். இந்த மாதிரி எக்ஸல் ஷீட்ல அப்லோட் பண்ண போற இன்வாய்ஸோட டீடைல்ஸை என்ட்ரி பண்ணிக்கணும். இம்போர்ட் இன்வாய்ஸ் பட்டனை செலக்ட் பண்ணி சேல்ஸ் இன்வாய்ஸ் அப்லோட் பண்ற பேஜில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற எக்ஸல் சீட்டை சூஸ் பண்ணிக்கணும். இம்போர்ட் பட்டனை செலக்ட் பண்ணணும். இன்வாய்ஸ் மேப் பண்ற பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இருக்கிற ஃபீல்டை நம்ம எக்ஸல்ல இருக்கிற ஹெட்டிங்கோட மேப் பண்ணணும். சேல்ஸ் டைப், கஸ்டமர் நேம், கஸ்டமர் ஜிஎஸ்டி நம்பர், சேல்ஸ் லெட்ஜர், இன்வாய்ஸ் டேட், ப்ரெஃபிக்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், சஃபிக்ஸ், ப்ராடக்ட் டைப், HSN கோட் ஆர் SAC கோட், நேம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ், நம்பர் ஆஃப் குவான்டிட்டி, ப்ரைஸ், டேக்ஸ் கோட், இன்வாய்ஸ் டோட்டல், செட்டிங் டைப், எல்லா ஃபீல்டையும் மேப் பண்ணிட்டு ஃபைனலாக சேவ் பண்ணணும். உங்களோட எல்லா இன்வாய்ஸும் ஒரே நேரத்தில் ரீச் ஜிஎஸ்டி சாஃப்ட்வேரில் இம்போர்ட் ஆகிடும். அப்லோட் சேல்ஸ் டிரான்சாக்ஷன் டு ஜிஎஸ்டி சர்வர். பர்டிகுலர் பில்லை செலக்ட் பண்ணியும் அப்லோட் பண்ணலாம் அல்லது மொத்தமாகவும் அப்லோட் பண்ணலாம். ரெக்கன்சைல் த சேல்ஸ் டிரான்சாக்ஷன். சேல்ஸ் பில்லை ஜிஎஸ்டி சர்வரில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ரீச் ஜிஎஸ்டி சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயில்ஸை ஜிஎஸ்டி சர்வரில் மேட்ச் பண்ணி ரெக்கன்சைல் பேஜில் ஷோ பண்ணும். ரெக்கன்சைல் டேப்பில் இருக்கிற சேல்ஸ் பட்டனை செலக்ட் பண்ணணும். நம்ம அப்லோட் பண்ண இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் ஜிஎஸ்டி சர்வரில் இருக்கிற இன்வாய்ஸோட மேட்ச் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்டஸ் ரெக்கன்சைல்டுன்னு மாறிடும். அதேபோல் ரெக்கன்சைல் ஆகாத மற்ற ஸ்டேட்டஸும் ஷோ ஆகும். எப்படின்னா நாட் ஃபவுண்ட் இன் ஜிஎஸ்டி சர்வர், நாட் ஃபவுண்ட் இன் ரீச் ஜிஎஸ்டி சாஃப்ட்வேர், அமௌண்ட் மிஸ்மேட்ச், டேக்ஸ் வேல்யூ மிஸ்மேட்ச், இன்வாய்ஸ் நம்பர் மிஸ்மேட்ச், HSN கோட் மிஸ்மேட்ச். மிஸ்மேட்ச் ஆகாமல் இருக்கிற இன்வாய்ஸை நம்ம ரெக்கன்சைல் பண்ணணும். ஆக்ஷன் பட்டனை செலக்ட் பண்ணுனா 4 ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இன்ஃபார்ம் கஸ்டமர்ஸ், மெயிலாகவோ SMS ஆகவோ இன்ஃபார்ம் பண்ணலாம். கரெக்ட் சேஞ்சஸை நாம் கரெக்ட் பண்ணிக்கணும். ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஆன் ஹோல்ட், அப்புறமா ரெக்கன்சைல் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸை சர்ச் பண்ணி மொத்தமாகவும் அப்டேட் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்ட் பண்ணுற ஸ்டேட்டஸ் ஃபைலிங்க்கு ரெடி ஆகிடும். ஃபைலிங் GSTR1. ஜிஎஸ்டி டேப்ல இருக்கிற ஃபார்ம் 1 செலக்ட் பண்ணணும். ஃபைல் பண்ண வேண்டிய GSTR1 ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பீரியடை செலக்ட் பண்ணிக்கணும். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார்மை சரி பண்ணிக்கோங்க. சப்மிட் ரிட்டனை செலக்ட் பண்ணணும். உங்களோட GSTR1 ஃபைல் ஆகிடும். ஹவு டு சப்மிட் GSTR2. ரீச் ஜிஎஸ்டி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி GSTR2 எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். GSTR2 ஃபைல் பண்ணுறதுக்கு 4 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். என்டர் அல்லது இம்போர்ட் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன். Download purchase transaction from GST server. Reconcile the purchase transaction. Filing GSTR2. Enter purchase transaction.
டிரான்சாக்ஷன் டேப்ல இருக்கிற பர்ச்சேஸ் பட்டனை செலக்ட் பண்ணணும். அடுத்து ஆட் பில் பட்டனை செலக்ட் பண்ணணும். வெண்டார் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. பில் டைப்பை செலக்ட் பண்ணிட்டு சப்ளை டைப்பை சூஸ் பண்ணிக்கணும். அதர் ஸ்டேட் பர்ச்சேஸ்க்கு ஸ்டேட் கோட பாயிண்ட் ஆஃப் சப்ளைல என்ட்ரு பண்ணிக்கணும். பில் டேட், வெண்டார் பில் நம்பர், ப்ராடக்ட் நேமை செலக்ட் பண்ணணும். குவான்டிட்டி, ப்ரைஸ் அண்ட் டேக்ஸ் கோட என்டர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக சேவ் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன். இதே போல் எக்ஸல் சீட்டில் அப்லோட் பண்ண போகிற பர்ச்சேஸ் பில் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிக்கணும். அடுத்து இம்போர்ட் பில் பட்டனை செலக்ட் பண்ணணும். பர்ச்சேஸ் பில் அப்லோட் பண்ணுற பேஜில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற எக்ஸல் சீட்டை சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து இம்போர்ட் பட்டனை செலக்ட் பண்ணணும். பில் மேப் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இருக்கிற ஃபீல்டை நம்ம எக்ஸலில் இருக்கிற ஹெட்டிங்கோட மேப் பண்ணணும். டைப், வெண்டார் நேம், GST நம்பர், லெட்ஜர், பில் டேட், ப்ரிஃபிக்ஸ், பில் நம்பர், சஃபிக்ஸ், ப்ராடக்ட் டைப், HSN கோட் ஆர் SAC கோட், நேம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ், நம்பர் ஆஃப் குவான்டிட்டி, ப்ரைஸ், டேக்ஸ் கோட், இன்வாய்ஸ் டோட்டல், செட்டிங் டைப், சப்ளை டைப் எல்லா ஃபீல்டும் மேப் பண்ணிவிட்டு ஃபைனலாக சேவ் பண்ணணும். பர்ச்சேஸ் பில் எல்லாமே சேம் டைமில் ரிச் GST சாஃப்ட்வேரில் இம்போர்ட் ஆகிடும். டவுன்லோட் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் ஃப்ரம் GST சர்வர். பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனில் இருக்கிற டவுன்லோட் ஃப்ரம் GST பட்டனை செலக்ட் பண்ணணும். உங்களோட செல்லர் ஆல்ரெடி GST சைட்டில் ஆட் பண்ண எல்லா பர்ச்சேஸ் பில்லும் GST சர்வரில் இருந்து ரீச் சாஃப்ட்வேருக்கு டவுன்லோட் ஆகிடும். நம்மோட பர்ச்சேஸ் பில்ஸை GST சர்வரில் இருந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ரீச் GST சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயில்ஸை மேட்ச் பண்ணி ரெக்கன்சில் பேஜில் ஷோ பண்ணும். ரெக்கன்சில் டேப்பில் இருக்க பர்ச்சேஸ் பட்டனை செலக்ட் பண்ணணும். இதில் நம்ம என்டர் பண்ண பர்ச்சேஸ் பில் டீட்டெயில்ஸ் GST சர்வரில் இருந்து டவுன்லோட் பண்ண பர்ச்சேஸ் பில் டீட்டெயில்ஸோட மேட்ச் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்டஸ் ரெக்கன்சைல்டுன்னு மாறிடும். அதே போல் ரெக்கன்சில் ஆகாத மற்ற ஸ்டேட்டஸும் ஷோ ஆகும். எப்படின்னா நாட் ஃபவுண்ட் இன் GST சர்வர், நாட் ஃபவுண்ட் இன் ரீச் சாஃப்ட்வேர், அமௌண்ட் மிஸ்மேட்ச், டேக்ஸ் வேல்யூ மிஸ்மேட்ச், இன்வாய்ஸ் நம்பர் மிஸ்மேட்ச், HSN கோட் மிஸ்மேட்ச். மிஸ்மேட்சாக இருக்கிற பில்ஸை நாம் ரெக்கன்சைல் பண்ணணும். ஆக்ஷன் பட்டனை செலக்ட் பண்ணால் 4 ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இன்ஃபார்ம் வெண்டார், மெயிலாவோ மெசேஜாவோ இன்ஃபார்ம் பண்ணலாம். கரெக்ட், சேஞ்சஸை நாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஆன் ஹோல்ட், அப்புறமா ரெக்கன்சைல் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸை சர்ச் பண்ணி மொத்தமாகவும் அப்டேட் பண்ணிக்கலாம். நாம் கரெக்ட் பண்ணுற ஸ்டேட்டஸ் ஃபைலிங்க்கு ரெடி ஆகிடும். ஃபைலிங் GSTR2. GST பேஜில் இருக்கிற ஃபார்ம் 2வை செலக்ட் பண்ணணும். GSTR2 பீரியடை செலக்ட் பண்ணிக்கணும். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி டீட்டெயில்ஸை சரி பார்த்துக்குங்க. சப்மிட் ரிட்டனை செலக்ட் பண்ணணும். உங்களோட GSTR2 ஃபைல் ஆகிடும். ஹவு டு சப்மிட் GSTR3. GSTR1 மற்றும் GSTR2 ஃபைல் பண்ணிய பிறகு GSTR3 ஃபைல் பண்ண வேண்டும். 10ஆம் தேதிக்குள் சேல்ஸ் பில் டீட்டெயில்ஸை GSTR1இல் ஃபைல் பண்ணணும். 15ஆம் தேதிக்குள் பர்ச்சேஸ் பில் டீட்டெயில்ஸை GSTR2வில் ஃபைல் பண்ணணும். GSTR1 மற்றும் GSTR2 ஃபைல் பண்ணிய பிறகு GSTR3 20ஆம் தேதிக்குள் சப்மிட் பண்ண வேண்டும். ரீச் GST சாஃப்ட்வேரில் எப்படி GSTR3 ஃபைல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். GST டேப்பில் இருக்கிற ஃபார்ம் 3யை செலக்ட் பண்ணுங்க. அவுட்வேர்ட் சப்ளை, ஃபைல் பண்ண போகிற மந்தோட டோட்டல் சேல்ஸ். இன்வேர்ட் சப்ளை, டோட்டல் பர்ச்சேஸ். டேக்ஸ் பேயபிள், பே பண்ண வேண்டிய டேக்ஸ். சேல்ஸோட அனெக்சர் டீட்டெயில்ஸ், பர்ச்சேஸோட அனெக்சர் டீட்டெயில்ஸ். டேக்ஸ் ஆன்லைனில் பே பண்ணிய பிறகு இறுதியாக சப்மிட் ரிட்டன் செலக்ட் பண்ணுங்க. உங்களோட ரிட்டன் ஃபைல் ஆகிடும். இன்னைக்கு கிளாஸ்ல சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட சந்தேகங்களை பதிவு செய்யுங்க. அடுத்த கிளாஸ்ல என்ட்ரி பண்ண டிரான்சாக்ஷனை GST சர்வர்ல எப்படி செக் பண்றதுன்றதை பத்தி பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம்.